ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ யாருக்காகனா, நீங்கள் கான்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு டீம் இல்லாமல் நீங்கள் தான் ஒரு சோலோ க்ரியேட்டராக கான்டென்ட் க்ரியேட் பண்ண போனீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நானும் அதே மாதிரி ஒரு சோலோ க்ரியேட்டர் தான். என் சேனலுக்கு எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்க்குறேன். அதனால நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிக் லெவலில் ஆச்சு நான் கற்றுக்கிட்ட இந்த 5 ஸ்கில்ஸை உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லாக பார்க்குறது கேமரா கான்ஃபிடென்ஸ். ஏன் அப்படின்னா, நான் பர்சனலாக ஒரு மிரர் முன்னாடி கூட ஒரு ஃப்ளோவாக பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணி பேச முடிஞ்சுது. பட் அதுவே ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து அந்த லென்ஸை டைரெக்டாக பார்த்து பேசுகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்பயும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்கில்லை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அன்குர் வாரிக்கோட இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கோர்ஸில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். என்னென்னா, ஒரு சேம் டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு டெய்லி 2 மினிட்ஸ் நம்ம கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருந்தால் நம்மளோட கேமரா கான்ஃபிடென்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்னு. அண்ட் உண்மையாகவே எனக்கு அந்த ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக உங்களாலையும் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். செகண்ட், நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஸ்கில் என்னென்னா வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைன். அஃப்கோர்ஸ் இப்போ வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைன் இல்லாமல் இங்கே ஒரு விஷுவல் கான்டென்ட்டே க்ரியேட் பண்ண முடியாது. நம்மளும் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கனால இந்த 2 இம்பார்ட்டண்ட் ஒர்க்குக்கு யாரும் ஹையர் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம பேசிக் லெவலுக்காச்சு இந்த வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனை கற்றுக்கிட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைன் எல்லாமே ஃப்ரீயாக யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ எடிட்டிங் பற்றி பேசுகிறப்போ ஒரு ஸ்மால் விஷயம் என்னென்னா, நீங்கள் பிசியில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக ப்ரீமியர் ப்ரோ இல்லைன்னா டாவின்சி கற்றுக்கோங்க. ஒரு பேசிக் சாஃப்ட்வேரில் பண்ணுற விஷயத்தை விட இதில் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் மொபைலில் தான் எடிட் பண்ண போகிறீங்கன்னா கேப்கட் இல்லைனா VN பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கிராஃபிக் டிசைன் பற்றி பேசுகிறப்போ நான் என்னோட தம்ப்நெயில், லிங்க்டின் போஸ்ட் எல்லாமே கேன்வாவில் தான் டிசைன் பண்ணுறேன். நீங்களும் கேன்வாலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டிசைன் ஒர்க்ஸ் நம்ம கேன்வாலே பண்ணலாம். ரிமெம்பர், கான்டென்ட் க்ரியேஷன்லேயே அதிகமாக டைம் எடுத்துக்கிற விஷயம்னா அது வீடியோ எடிட்டிங் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்கில் என்னென்னா லைட்டிங் அண்ட் கேமரா செட்டப். லைட்டிங் அண்ட் கேமரா செட்டப்புக்கு என்னடா ஸ்கில் வேணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. இது ஸ்கில்னு இல்லை, பட் லைட்டிங் அண்ட் கேமரா செட்டப்போட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட கான்டென்ட் குவாலிட்டியை 50% டிசைட் பண்ணுற விஷயமே இந்த லைட்டிங் தான். அதுவும் நம்ம இப்போ தான் கான்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வரப்போ நம்மக்கிட்ட DSLRலாம் இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ நம்ம லைட்டிங்கை கரெக்டாக பண்ணிட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு அது DSLRல ஷூட் பண்ணதா இல்லை மொபைலில் ஷூட் பண்ணதாலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்மளும் எதுவுமே பண்ணாமல் கான்டென்ட் குவாலிட்டியை 50% இன்க்ரீஸ் பண்ணிடலாம் வெறும் லைட்டிங் வச்சு. இப்போது அடுத்த ஸ்கில் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். நான் இந்த வீடியோவில் இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தேன். என்னென்னா ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு அல்காரிதம் இருக்கும். அந்த அல்காரிதமுக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணால் ஈஸியாக ரீச் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் கான்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணதும் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணால் அது பிளாட்ஃபார்முக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், எதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், நம்ம எடுத்தோன்னே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை. ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 3-6 மந்த்ஸ்க்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு கான்டென்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். ஏன் நான் இப்போ வரைக்கும் சொன்ன இந்த 4 ஸ்கில் நமக்கு சரியாக வரலைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்கில் இருந்தாலே போதும், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டோரி டெல்லிங். எதனால நான் இந்த ஸ்டோரி டெல்லிங்கை இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக நமக்கு ஆடியன்ஸோட டைம் அண்ட் அட்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த டைம் அண்ட் அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கான்டென்ட் க்ரியேட்டர்ஸுமே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஸ்கில்லை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா போதும், அது கான்டென்ட் க்ரியேஷன் தாண்டி பர்சனல் விஷயத்துக்கு கூட அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் இந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா நான் க்ரியேட் பண்ண ஒரு பேசிக்கான ஃப்ளோ சார்ட்டை உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டோரி டெல்லிங்னு DM பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். அண்ட் கடைசியாக இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கப்பவே இந்த ஸ்கில்ஸ்லாம் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிக்கிட்டால் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ண மாதிரியும் இருக்கும்,
உங்களோட ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.